Hi students, welcome to our channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA 2024க்கான ஃபுல் அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு TNEA அட்மிஷன்ஸ்க்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு தான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எய்மோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லாஸ்ட்டாக நீங்கள் அட்மிஷன் காலேஜில் போய் சேர்ற வரைக்கும் ஃபுல் ப்ரொசீஜர் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம கைடன்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த TNEA 2024 கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த ஃபுல் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே 5ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. மே 5ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து மே 8ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து போட்டாங்க. இப்படி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட்டு மே 6ஆம் தேதி. ஸோ மே 6ஆம் தேதி உங்களுக்கு 12th ரிசல்ட் இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கான உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மே 1st வீக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு 5ஆம் தேதி வருது அப்படின்னா 1 month டைம் கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடிங் இது எல்லாத்துக்குமே ஒரு மாதம் ஒரு டைம் வந்து நம்ம கொடுப்பாங்க. அந்த 1 month டைமுக்குள்ளே நம்மளுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா tneaonline.org. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நம்ம ஆன்லைன் மூலமாக TNEA அட்மிஷன்ஸ் 2024க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கமென்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் நம்ம ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதில் வந்து இருக்கும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீ பேமெண்ட். இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 rupees நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணணும். அதே நீங்கள் SC ST SCA கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 rupees. இதை நம்ம ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு அப்போ வந்திருக்காது. பட் அந்த ரிசல்ட் காப்பி இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த +1ஓடது, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு எல்லாருக்குமே வந்து அசைன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர்ன்றது சும்மா குத்து மதிப்பாக எல்லாருக்குமே ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் ரேங்க்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அந்த ரேண்டம் நம்பர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் TFC அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு சென்டர் வச்சுருப்பாங்க, சில டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 சென்டர்ஸ் இருக்கும். அந்த சென்டர்ஸில் போய் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டுட்டு போய் நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அதனுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு 2 months நம்ம வெயிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கே நவம்பர் மந்த் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் 3லாம் முடிகிறதுக்கு நவம்பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு போன வருஷத்துக்கான அந்த கவுன்சிலிங் வந்து நடந்தது. சரியா? சரி, ஓகே. இப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 types ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்குது.
உங்களுடைய நேமுக்கு நேரே என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் ரேங்க் நீங்கள் எத்தனாவதா இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் உங்களுடைய கம்யூனிட்டியில், ஏன்னா ரிசர்வேஷனுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த கவுன்சிலிங்கே நடக்கும். நீங்கள் பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்களா, ஸோ நீங்கள் எந்த அந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்காக இருக்கீங்க, இது எல்லாமே உங்களுடைய கட் ஆஃப் உடைய அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. இப்போ 12th மார்க்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டினுடைய கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும், இந்த கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு சீட் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணியும் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணியும் கிடைக்கலாம். சரியா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனோட பசங்க, பையன் பொண்ணு அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த 3 கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் நடக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சென்னைக்கே போகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போய் தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ரிசர்வேஷனுக்கு கீழே வரக்கூடிய அந்த சீட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்கும். எல்லா ப்ரொசீஜருமே ஆன்லைனில் தான். இப்போ நாங்களாம் ஸ்கூல் படிக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக நாங்கள் எல்லாருமே சென்னைக்கு போய் அங்கே தான் போய் நம்ம காலேஜஸ் எல்லாம் கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த கஷ்டமே கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், ஃபுல் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணி சீட் நமக்கு அலாட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ரேங்க் லிஸ்ட், ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி அந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். இந்த கவுன்சிலிங்கில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இது எல்லாமே. இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை சாய்ஸ் வேணாலும் ஃபில்அப் பண்ணலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு அதே காலேஜில் இருக்கக்கூடிய ஐடியை வந்து நம்ம செகண்ட் கோர்ஸாக கொடுக்குறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 200 சாய்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஃபில் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு எத்தனை சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாய்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனாவது ரவுண்டில் வர்றீங்களோ நீங்கள் அந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் அந்த பர்டிகுலர் காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய ரேங்க்கு பேஸ் பண்ணி வருதோ அந்த கோர்ஸை உங்களுக்கு சாய்ஸாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, அதுக்கு மேலே போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம லாக் பண்ணியிருக்கக்கூடிய கோர்சஸில் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னால் போன ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சீட்டை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், போய் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த சீட் ஸ்டில் அவைலபிளாக இருக்கலாம் நமக்கு. ஸோ அதனால் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அந்த அப்வர்ட் மூமெண்ட்டில் போகலாமா, இல்லை எனக்கு அது வேணாம், அதுக்கு கீழே நான் லாக் கொடுத்துருக்கேன் இல்லையா சாய்ஸ் ஃபில்லிங்கில், அந்த கோர்சஸில் ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். டவுன்வர்ட் மூமெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் கோர்ஸ் லாக்கிங், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமா இல்லையா, செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லாக் பண்ணிடுறோம். அதோட முடிஞ்சு கொடுத்தோன்னு நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சீட்டை நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. எந்த பர்டிகுலர் சீட் நம்ம லாக் பண்ணமோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ஸை நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அலாட் பண்ணோம்னா நான் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு டைம் கொடுப்பாங்க. ஒரு டேட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நேரடியாக நம்ம போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜுக்கு நம்ம நேரடியாக போய் அங்கே ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஃபீஸை பேமெண்ட் பண்ணாதான் உங்களுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த இதை உங்களுக்கு கோர்ஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். சரியா? ஸோ பேசிக்காக இந்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு 3 ரவுண்டில் நடக்கும்.
ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த 3 ரவுண்டாக பிரித்து உங்களுக்கு நடத்துவாங்க. இந்த ரவுண்ட் 1 வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 185 to 200 கட் ஆஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரவுண்ட் 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 150 இல்லை 160 இருந்து இந்த 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 2 நடக்கும். அப்புறம் பிலோ 150க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் 3. இந்த மாதிரி 3 ரவுண்டாக பிரித்து நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சார் இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம் ஒவ்வொரு வருஷமும். அந்த பர்டிகுலர் இயரில் வந்து உங்களுக்கு எந்த கட் ஆஃப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.